அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முஸ்தகிம் மௌலவி, தற்பொழுது மலேசியாவிலிருந்து இப்பொழுது அதாவது நோன்பு பெருநாளுடைய விடுமுறையின் காரணமாக நாங்கள் இன்று நேஷனல் மோஸ்க் மலேசியா, அதாவது தேசிய பள்ளிவாயல் மலேசியாவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த பள்ளிவாயலை பார்வையிடுவதற்காக வேண்டி நானும் என்னுடன் வேலை செய்யக்கூடியவர்கள் மற்றும் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி வந்தவர் எங்களுடைய மலேசியா நாட்டில் வசிக்கக்கூடிய சீனா நண்பர் அவர்களும் வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் பார்வையிடுவோம். இப்பொழுது நாங்கள் முஸ்லீம் இப்பொழுது நாங்கள் மலேசியா நேஷனல் பள்ளிவாயலை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் அனுமதி. அதில் அதாவது இங்கே பாருங்கள், அதாவது ஜம்பர் போட்டு வாராக்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை போகிறதுக்கு. ஒரு சாரம் கொடுக்குறாங்க. என்னோட வந்தவர்கள் மாற்றிக்கொண்டு பள்ளிவாயிலுக்குள்ளே போகின்றார்கள். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு பள்ளிவாசல். படியில் ஏறிக்கொண்டு போகின்றோம். இந்த பாருங்க, இந்த போட்டிருக்கேன், ரிமைண்டர் complete to dress code, follow to route, avoid restricted area, photograph permitted. இந்த சாரம் கொடுத்துட்டு வர ஜம்பரோட வந்தவங்க சாரம் கொடுத்துட்டு வர. பொதுவாக எல்லோருமே வருவார்கள் இந்த பள்ளி வாயிலை பார்ப்பதற்கு. முழு உலகத்திலிருந்தும் மக்கள் வருகை தருவார்கள் பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி. பெரிய பள்ளிவாசல் பாருங்கள். என்னோட வந்தவர்களுக்கு சாரம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் 2 பேரும் ஜம்பர் போட்டு வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது எங்கே போகின்றோம் என்று. என்னுடைய சைனா நண்பர், அதாவது சீன நாட்டவர், மலேசியா ஐசி, அவர்தான் அவருடைய வாகனத்தில் எங்களை கூட்டி வந்தார். பார்ப்பதற்கு ரம்மியமான இடமாக இருந்தது இந்த வாட்டர்ஃபால். No entry. அதாவது பள்ளி வாசலுக்குள்ளே போக பார்த்தா பள்ளி வாசல் மூடப்பட்டிருக்கின்ற நான் நினைக்கின்றேன். தொழுகை டைமுக்கு மாத்திரம்தான் திறப்பார்கள் என்று. ஏனென்றால் அதிகமான மக்கள் வருகை தரக்கூடிய ஒரு இடம் என்றால் இந்த தேசிய பள்ளிவாசல். அதனால் மூடி வைத்திருக்கின்றார்கள் பாதுகாப்புக்காக வேண்டி என்று நினைக்கின்றேன். வெளியிடங்கள் மாத்திரம்தான் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கின்றார்கள் மக்கள் பார்வைக்காக. இந்த பாருங்கள், மலேசியாவுடைய வடிவான காட்சிகள். ஓகே, இதுதான் பள்ளிவாயல் உட்பகுதி. மாஷா அல்லாஹ், நல்ல அழகாக காட்சி அளிக்கின்றது. பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தொழுகை நேரம் இல்லாததால் யாரும் இந்த இடத்தில் இல்லை. மாஷா அல்லாஹ், சிறப்பான ஒரு இடம், சிறப்பான ஒரு பள்ளிவாயல், சிறப்பான ஒரு மினாரா.
தொழுகை நடத்தக்கூடிய இடம் இமாமுடைய ஏரியா. இதுதான் ஜும்ஆ பேருரை நடத்தக்கூடிய இடம். மிம்பர் மேடை இதுதான். பொதுவாக மலேசியாவில் மிம்பர்கள் இப்படி தான் இருக்கும், உயரத்தில் தான் மிம்பர்கள் இருக்கும். பொதுவாக மலேசியாவில் எங்கே பார்த்தாலும் மிம்பர் மேடை பெரிய உயரத்தில் தான் வைத்திருப்பார்கள். குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ், ரம்யமான ஒரு இடமாக இருக்கின்றது. ரம்யமான ஒரு பள்ளிவாசலாக இருக்கின்றது. எல்லோரும், அதாவது எங்களுடைய நாட்டில் சிவப்பு பள்ளி, சம்மாங்கோட்டில் இருக்கக்கூடிய, கொழும்பில் இருக்கக்கூடிய சிவப்பு பள்ளிக்கு எவ்வாறு மக்கள் பார்வைக்காக வேண்டி செல்வார்களோ அதே போன்று தான் இங்கும் அதிகமான மக்கள் பார்வையிடுவதற்காக வேண்டி, இந்த பள்ளி வாயிலை பார்வையிடுவதற்காக வேண்டி வருகை தருவார்கள். மலாய் இனத்தவர்கள், முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம், இந்த பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவங்க எல்லாம் மலாய் இனத்தவர்கள் இப்பொழுதுதான் வருகை தருவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இந்த ஒரு வாசகம் விடப்பட்டிருக்கின்றது. யா ஐயுஹல்லதீன ஆமனு யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் என்ற அரபு வசனம் பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் காட்சிக்கு குர்ஆனுடைய வசனங்கள் காட்சிக்கு பதியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குர்ஆனுடைய வசனங்கள் மாஷா அல்லாஹ், பார்ப்பதற்கு ரம்யமான ஒரு பள்ளிவாசல். அதாவது இந்த பள்ளி வாயிலுக்கு சொல்வார்கள் மஸ்ஜித் நெகாரா, மலாயிலே சொல்வார்கள் மஸ்ஜித் நெகாரா, அதாவது ஆங்கிலத்திலே தேசிய பள்ளிவாயில், மலேசியா தேசிய பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள். இந்தவாறுகள் நன்முஸ்லிம்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்வையிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன். வரும்போது கவுண்டரில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் முஸ்லீமா நன் முஸ்லீமாண்டு. முஸ்லீம் என்றால் அனுமதி கொடுக்கின்றார்கள், நன் முஸ்லீம் என்றால் அனுமதி மறுக்கப்படுகின்றது. முஸ்லீம்களிலும் அதாவது ஜம்பர் உடுத்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேறு ஆடை வைத்திருக்கின்றார்கள். அங்கே ஆடை கொடுக்கப்படும், இந்த கவுண்டரில் தான் ஆடை கொடுக்கப்படுகின்றது. இதாக போட்டிருக்கின்றார்கள். remove store source, check-in, verification, dress code. இல்லை அவருக்கு நேட் இதுதான் டிவி சேனல், டிவி அல் ஹிஜ்ரா, மலேசியாவோட டிவி சேனல் இதுதான் இந்த பில்டிங். ஆனால் உள்ளுக்கு போக முடியாது இன்றைக்கு. காரணம் என்னென்னா மூடி இருக்குது எல்லா இடமும். இது வந்து நீங்கள் இருக்க பார்க்கக்கூடியது த இஸ்லாமிக் ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபெடரல் டெரிட்டோரிஸ் கோலாலம்பூர். எல்லாம் மூடிக்கிறாங்க, இல்லாட்டி எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம் என்று தான் நினைத்தேன். எல்லாம் மூடிக்கிறாங்க. இந்த பில்டிங் தான் அது. சரி, இப்போது நாங்கள் வேறு இடத்துக்கு போகலாம்னு நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வேறு இடங்களுக்கு சென்றால் அந்த இடத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம். இந்த வண்டி தான் நாங்கள் வந்த வண்டி. இவர் என்னுடைய ஒரு சீனா நாட்டைச் சேர்ந்த ஒரு நண்பர், பெரியதொரு பணக்காரர், மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனிதர். அவராகவே வந்து கேட்டார், இங்கே சரி போகிறேன்டா வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி, அதனால் அவரோட வந்தோம். இவர் தான் அவர்.
Okay, shall we go, boss? Good. Happy. Yeah. இப்பொழுது நாங்கள் வேறு இடங்களுக்கு பயணிக்கின்றோம். மலேசியாவுடைய காட்சிகள். Museum ke Islam. This one open? I don't know open. No open. No open. Islam Museum for Islam. Yes. Close lah. All close, huh? அதாவது இலங்கை நாட்டுடைய காலநிலை எவ்வாறோ அதே போன்றுதான் மலேசியாவுடைய காலநிலைகளும் அதே போன்றுதான். மழை அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கும், அதே போன்று வெயிலும் அதே மாதிரி. பாருங்க, பச்சை பசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் ஸ்ரீலங்காவை போன்று மலேசியாவும். ஏய், இது வந்து இங்கே மாதிரி ரஷ்மி பாய் நூரெலிய மாதிரி சேம் லைக் ஏரியா இன் ஸ்ரீலங்கா. நூரெலிய is Berplak. இந்த வர நூரெலிய மாதிரியே ஒரு இடம் தான் இது. ஸ்ரீலங்காவில் நூரெலிய மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது, மலை நாடு. சென்ற வருடமும் எங்களை இவர் தான், இந்த சகோதரர் தான் கூட்டி சென்றவர். பல இடங்களுக்கு கூட்டி சென்றார். அதே போன்று இன்றும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவராக வந்து எங்கேயாவது போவதாக இருந்தால் நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் நாங்கள் 4 பேர் அவரோடு வந்தோம். Open. This one is a Berplak. Which one? This one is a bird. Is that all the bird inside there one? Very good lah.